கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் நடக்கக்கூடாதது நடந்துவிட்டதாக தவிக தலைவர் விஜய் வேதனை தெரிவித்துள்ளார். தனது வாழ்க்கையில் இதுபோன்ற வலி மிகுந்த தருணத்தை பார்த்தது இல்லை என்றும் மீண்டும் பிரச்சனை ஏற்படும் என்பதால் தான் மக்களை சந்திக்க கரூருக்கு நேரில் செல்லவில்லை எனவும் விளக்கம் அளித்துள்ளார். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. நானும் மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். பழி வாங்க வேண்டுமானால் என்ன எது வேண்டுமானாலும் செய்யுங்கள், தொண்டர்கள் மீது கை வைக்காதீர்கள் என தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். உண்மை விரைவில் வெளிவரும் என்று தெரிவித்துள்ளார். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். தவிகவிற்கு ஆதரவாக பேசிய அரசியல் தலைவர்கள், நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள விஜய், மக்கள் வைத்துள்ள பாசத்திற்கு கடமைப்பட்டுள்ளதாகவும் விரைவில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த நேரத்தில் எங்களுடைய வலிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன்.